வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே இன்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே இன்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். லந்து கால தியானமாக சிலுவை தியானமாக இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, அவங்க மாறாங்கிற இடத்துக்கு வராங்க. மாறா தண்ணீர் கிடையாமல் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது மாறாங்கிற இடத்துல வரும்போது இந்த மாறாவின் தண்ணீரை குடிக்காங்க. அது கசப்பாக இருக்குது. அதனால் அதை குடிக்க அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு மாறான்னு போயிடுறாங்க. மாறானா என்னென்னா கசப்புன்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் இருக்கிறாங்க, என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிடுதான். அப்போ கர்த்தர் என்ன சார் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மரம் தான் என்னது? சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான பகுதிகளில் எடுத்து போடும்போது அங்கே நம்ம மதுரமாக மாற்றுகிறார், இனிப்பான பகுதியாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் மண்ணாந்திரங்களெல்லாம் கசப்புகளையெல்லாம் இனிப்பான செழிப்பான பகுதியாக மாற்ற அந்த சிலுவையினால் முடியும் என்பதற்கு அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியது அந்த மரம். அந்த மரம் சிலுவை மரம் என்று சொல்லி நம்ம அடையாளமாக கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாறா போன்ற கசப்பான காரியங்கள், கசப்பான அனுபவங்கள், கசப்பான வாழ்க்கைகள் இருக்கும்போது அந்த சிலுவை மரத்தை நம்ம கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அந்த
சிலுவை மரத்துக்கு இடம் கொடுக்கும்போது அது நம்மை மதுரமாக நம்முடைய வாழ்க்கையை இனிப்பானதாக செழிப்பானதாக மாற்றுகிறது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். எப்படி அந்த வனாந்தரத்தில் ஒரு வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே மக்கள் பிழைத்தாங்க, அது பாம்பு கடிப்பட்ட மக்கள்லாம் பிழைத்தாங்க. அதே போல் சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும்போது அங்கே விடுதலை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்லாம். அதே போன்று இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற பாடம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையின் கசப்பான பகுதிகளெல்லாம் சிலுவையை கொண்டு வந்து இணைக்கும் போது அங்கே நமக்கு அது இனிப்பான பாகமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அந்த சிலுவையினால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு என்ன செய்கிறார், அதை சொல்லித் தருகிறார். நம்மளுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் வைத்து கொள்ளுவோம். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம் என்று பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டின் காரியங்களை அந்த நிழலாக நாம் ஏற்றுக்கொண்டு நிஜமான இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நமக்கு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கசப்பான காரியங்களை இனிமையாக மாற்றுவார். விசுவாசிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நம்ம அந்த நாளில் கூட இந்த வசனத்தை விசுவாசிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய